إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المجرمين في عذاب جهنم خالدون لا يفتر عنهم وهم فيه مبلسون وما ظلمناهم ولكن كانوا أنفسهم يظلمون ونادوا يا مالك ليقض علينا ربك قال إنكم ماكثون صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم يؤتى بجهنم يوم القيامة ولها 70,000 زمام مع كل زمام 70,000 ملك يجوزونها رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகநாயக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அருள்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீகள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளில் நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாளாகிய ஜும்ஆவுடைய நாளில் புனிதமான ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் பயந்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் எடுத்து நடக்குமாறு ஏழைத்தரானோ அத்தனை நலவான விடயங்களை எமக்கு முடியுமான அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறு, எவைகளெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை ஷர்ரான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நசீஹத்தும் நற்கட்டளை செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு
வஃபாத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால், ஒரு மனிதன் வஃபாத்தாகிவிட்டால் அது கியாமத்து ஆரம்பமாகிவிடும், ஆகிரத் ஆரம்பமாகிவிடும், அவருடைய மறுமை வாழ்வு ஆரம்பமாகிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு மனிதனுடைய உடம்பில் இருந்தும் எலும்புகளில் இருந்தும் நரம்புகளில் இருந்தும் படைக்கப்படக்கூடிய நேரத்தில், எந்த நேரத்திலே அவருடைய உடம்பில் இருந்து ரூஹ் பறிக்கப்படுமோ அவருடைய கியாமத், அவருடைய ஆகிரத்துடைய வாழ்வு ஆரம்பமாகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தமூதுன கமா தஈஷூன் வ கமா தமூதுன துஹ்ஷரூன இலா யௌமில் கியாமா. ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ அந்த முறையில் தான் அவர்களுக்கு மௌத்து வரும். எந்த முறையில் அவருக்கு மௌத்து வருகிறோ, எந்த நிலைமையில் அவருக்கு மௌத்து வருகிறோ, எந்த முறையில் மௌத்தாகினார்களோ அந்த முறையில் தான் நாங்கள் கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை பாவத்திலே கழிக்கிறான், அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை கழிக்கிறான், அவருடைய முழு வாழ்க்கையும் அவருடைய முழு உலகம் பாவத்திலே முடக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் அல்லாஹ்விடம் தௌபா செய்யாவிட்டால் எந்த பாவத்திலே அவர்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த பாவத்தை அந்த மனிதன் தெரியாமல் அவருக்கு ஊட்டுவார். எந்த நிலைமையில் அவர்கள் மௌத்தாகிறார்களோ, ஒரு மனிதன் பாவம் செஞ்ச நிலைமையில் அவருக்கு மௌத்து வருவதா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் அந்த நிலைமையில் தான் எழுப்புவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில் அதிகமான அமல்கள் செய்கிறார், அதிகமான குர்ஆன் ஓதுகிறார், அதிகமான சதகாக்கள் செய்கிறார், அதிகமான தொழுகைகளை ஈடுபடுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய முழு உடம்பும் அமலுக்காக வேண்டி பழக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முழு உடம்பும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பழக்கப்பட்டு இருக்கிறால் அந்த அமலை செய்யும் வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு ஊக்கம் கொடுக்க மாட்டார். எப்ப அந்த அமலிலே இந்த அமலை அவர்கள் அதிகமாக செய்கிறார்களோ, அவர் அதிகமாக தஹஜ்ஜுத் தொழுகிறாரா, அல்லாஹ் அந்த தஹஜ்ஜுடைய தொழும் வரைக்கும் அல்லாஹ் அவருக்கு ஊக்கம் கொடுக்க மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை கியாமத்துடைய நாளில் சக்கராத்துடைய நேரம் இது ஒரு பயங்கரமான சட்டம். ஒவ்வொரு மனிதனும் மௌத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால் சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வச்சிருக்கிறார். அது நபிமார்களாக இருக்கலாம், அது சஹாபாக்களாக இருக்கலாம், அது முன்னோர்களாக இருக்கலாம், உலகத்தில் வாழ்ந்த எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்கராத்தை வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய நிலப்பாடு சக்கராத்தில் விளங்கும். உலகத்தில் ஒரு மனிதன் எந்த முறையில வாழ்ந்தாரோ அல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துவார். ஒரு மனிதன் சாலிஹான அமல் செய்தார், மறைமுகமான முறையில், யாருக்கும் தெரியாத முறையில், தனிப்பட்ட முறையில் அமல்கள் செய்கிறார்கள் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அந்த அமலை அல்லாஹ் வெளிப்படுத்தாமல், அவரை கண்ணியப்படுத்தாமல் அல்லாஹ் அவரை மௌத்தாக்க மாட்டார். சக்கராத்துடைய நேரத்தில் அவர்கள் செஞ்ச அமல்களை அது எப்படி
எப்படிப்பட்ட அமல்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் பாவம் செஞ்சாலும் சகராத்துடைய நேரத்தில் அந்த பாவத்துடைய விளைவை அவர்கள் சந்திப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகராத்துடைய நேரத்தில் 2 கூட்டத்தார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் 2 கூட்டங்களாக அல்லாஹ் பிரித்திருக்கின்றான். ஒரு கூட்டம் பாக்கியசாலி, இன்னொரு கூட்டம் துப்பாக்கியசாலிகள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான முறையில் வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்களோ, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகராத்துடைய நேரம், மலக்குள் மௌத்தை கண்ணால பார்க்கக்கூடிய நேரம், அவர்கள் உலகத்தில் செய்த காரியங்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரம், ரோமங்கள் எல்லாம் எழுப்பி இருக்கக்கூடிய நேரம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், தன்னுடைய உடம்பை அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பழக்கப்பட்டவர்கள், நாளை சகராத்துடைய நேரம் அவருடைய உயிர் பறிக்கப்படும். கண்ணியமான முறையில், மிருதுவான முறையில், நன்மாராயங்களை கொண்டு சொர்க்கத்துடைய காட்சிகளை கண்ணால பார்க்கும் ஒரு கட்டம். கண்ணியமான முறையில் அவருடைய உயிர் பறிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னல்லதீன क़ாலூ ரப்புனா அல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة. ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள். சகராத்துடைய நேரம் அது ஒரு நாளாக இருக்கலாம், அது 10 நிமிடங்களாக இருக்கலாம், அது 1 வருடங்களாக இருக்கலாம், அது 2 வருடங்களாக இருக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, சகராத்துடைய நேரம் ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குவார்கள். அவர்களுக்கு சூழாக இருந்து சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. கடந்த காலங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வலா தஹ்சனு, அல்லா தகாஃபு, நீங்க பயப்பட வேண்டாம். வலா தஹ்சனு, நீங்க கவலைப்பட வேண்டாம். வஅப்ஷிரு பில் ஜன்னதி அல்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்கள் சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களை கொண்டு நீங்கள் நன்மாராய பெறுங்கள் என்று அந்த வழக்கமார்கள் ஆறுதல்கள் சொல்லி பஷாரத் செய்து அவர்களுடைய உயிரை பறிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக நமக்கு. கண்ணியமான சகோதரர்களே, வாலிபர்களாக இருக்கிறோம், வயோதிபர்கள் அடங்கியிருக்கிறோம், நோயாளிகளாக மாறிட்டோம், இன்னும் எங்கள உள்ளத்துல சகராத்துடைய பயம் வரவில்லை, இன்னும் மௌத்துடைய சிந்தனை வரவில்லை என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு திடீர் என்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்து வந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு அமல் செய்வோம், நாளைக்கு அமல் செய்வோம், வரக்கூடிய ரமலானில் அமல் செய்வோம், தௌபா செய்வோம் என்று எங்களுடைய காலங்களை கழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள். இரண்டாவது கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகராத்துடைய நேரம் இரண்டாவது கூட்டம் இது பாவிகள். இவர்களுடைய உயிர் மிகவும் பயங்கரமான முறையில் பறிக்கப்படும், மிகவும் பயங்கரமான முறையில், கொடூரமான முறையில் பறிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகராத்துடைய நேரம் லேசிப்பட்ட நேரம் அல்ல, ஒரு பயங்கரமான சட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஜாஅத் சக்ராத்துல் மௌத் பில் ஹக் என்ற இந்த வசனத்தை ஓதக்கூடிய நேரத்தில் மயக்கமிட்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு சகராத்துக்கு பயந்தார்கள் சஹாபாக்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சகராத்துடைய நேரத்தில் மலக்குல் மௌத் பயங்கரமான தோற்றத்தில் வருவார்கள், பயங்கரமான தோற்றத்தில் வருவார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, யாரெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்களோ, குற்றவாளிகளாக அல்லாஹ்வுக்கு முன்னால் யாரெல்லாம் நிற்பார்களோ, இவர்களுடைய உயிர் மிகவும் கடுமையான முறையில் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு
நபிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாளை கியாமத்துடைய நாள் மௌத்தானதற்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் எழுப்பியிருக்கின்றார். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஜ்மஉன் நாஸ், ஒவ்வொரு மனிதர்களும் கியாமத்து நாளிலே அல்லாஹ் எழுப்புவான். முதலாவது மனிதன் முதல் கடைசியாக பிறக்கும் மனிதன் வரைக்கும் எல்லா மனிதர்களையும் நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் முன்னே சேர்ப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த கியாமத்துடைய நாள் மிகவும் பயங்கரமான கட்டம். நல்லடியார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், மலக்குமார்கள் எல்லோரும் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் சில கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். சில கேள்விகளை அல்லாஹ் கேட்பான். இந்த கியாமத்துடைய நாளிலே, இந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் சில கேள்விகளை கேட்டு இரண்டு கூட்டங்களாக அல்லாஹ் பிரிப்பான். அல்லாஹ் முடிவு செய்வான். இவர்கள் நரகம், இவர்கள் சுருக்கம் என்பதை அல்லாஹ் முடிவு செய்யக்கூடிய நேரம் அது மஹ்ஷருடைய மைதானம். முழு மனிதர்களும் இருப்பார்கள். எங்களுடைய மனைவி மக்கள் இருப்பார்கள், எங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், எங்களுடைய பெற்றோர்கள் இருப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, முழு மனித சமூகத்துக்கு முன்னாலேயும், நபிமார்களுக்கு முன்னாலேயும், சஹாபாக்களுக்கு முன்னாலேயும் அல்லாஹ் இரண்டு கூட்டங்களாக அல்லாஹ் பிரிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் யாருடைய பட்டோலை சொருக்க வலது கையில் கொடுக்கப்படுமோ, யாருடைய பட்டோலை வலது கரத்தில் கொடுக்கப்படுமோ அவர்கள் பாக்கியசாலிகள், அவர்கள் சுருக்கவாதிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வான யாரெல்லாம் இவர்கள் சுருக்கவாதி, இவர்கள் சுருக்கவாதி என்று யாரெல்லாம் கபூல் செய்யப்படுவார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சுருக்கம் மாலா ஐனுன் ரஅத் வலா உதுருன் சமிஅத் வலா கபர அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் பார்க்காதது, எந்த காதும் கேட்காதது, எந்த உள்ளங்களாலும் சிந்திக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை விட 10 மடங்கு சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கம் ஏற்பட்டது அல்ல, இந்த துனியாவை போல அல்ல, எங்களுடைய ஸ்ரீலங்காவை போல அல்ல, ஆஸ்திரேலியாவை போல அல்ல, இந்த உலகத்தை விட 10 மடங்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கடைசியாக சொர்க்கம் போகக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது கூட்டத்தினர்கள் இவர்கள் அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்டவர்கள். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர், உலகத்தில் நபியுடைய சுன்னாக்களை குறித்தோண்டி புதைத்தவர்கள், தன்னுடைய தீனை மார்க்கத்தை மாற்றமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இஸ்லாம் என்ற பெயரில், முஸ்லிம் என்ற பெயரில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் முடிவு செய்யப்படுவார்கள். இவர்களுடைய பட்டோலை இவர்களுடைய முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படும், இவருடைய வலது இடது கரத்தில் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவான முறையில் வழங்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத்துடைய நாள் இது ஒரு பயங்கரமான ஒரு கட்டம். முழு மனிதர்களும் பயந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டம். இந்த கட்டத்திலே சிலர்கள் தன்னுடைய கரங்களை கரித்து துப்புவார்கள், கைதேடப்படுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருடைய பட்டோலை வலது கரத்தில் கொடுக்கப்படுமோ அவர்கள் சந்தோஷமான முறையில் அவருடைய குடும்பத்தாளர்களிடம் அவர்களுடைய பட்டோலையை காட்டுவார்கள். என்னுடைய பட்டோலை என்னுடைய வலது கரத்தில் கொடுக்கப்பட்டது, என்னுடைய பட்டோலையை வாங்கிட்டு பாருங்கள், என்னுடைய பட்டோலையை வாசித்து பாருங்கள் என்பதாக ஒவ்வொரு சொர்க்கவாதிகளும் சந்தோஷத்தில் அவருடைய குடும்பத்தாளர்களிடம் காட்டுவார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் கைசேதத்தை அழைப்பார்களோ
யாரெல்லாம் சயீத் என்ற நரகத்தை அழைப்பார்களோ கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே இவர்கள் தான் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர்கள், தொழாதவர்கள், இபாதத் செய்யாதவர்கள், குர்ஆன் திலாவத் ஓதாதவர்கள், மக்களுடைய உள்ளத்தை நோவடித்தவர்கள். கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே இவர்களுடைய பட்டோலை அவருடைய இடது கரத்தில் கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவான முறையில் விளக்கப்படுத்தியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். நரகம் என்று சொல்கிறது இது ஒரு பயங்கரமான ஒரு படைப்பு. நரகத்தையும் சொர்க்கத்தையும் அல்லாஹ் மனிதனுக்காகவே தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வார்களோ, தன்னுடைய மனம் போன போக்கில் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்வார்களோ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஇன்னல் ஜஹீர ஹியல் மஅவா, இவர்களுடைய ஒதுங்கும் இடம், இவர்களுடைய தங்கும் இடம் ஜஹீமில் நரகம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நரகத்துடைய வர்ணனையை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் ஹதீஸ்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கின்றார்கள். நரகத்தை பற்றி, நரகத்துடைய நெருப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை பற்றி எவ்வளவு தூரம் ஆவேசமாக பேசினார்கள் என்றால், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா ஓதினார்கள். இந்த அளவுக்கு அந்த குத்பாவில் ஆவேசமாக பேசினார்கள் என்றால், அவர்களுடைய தோளில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வை அந்த துண்டு கீழே விழும் வரைக்கும் அவர்கள் ஆவேசமான முறையில் பேசினார்கள். நான் பின்பருடைய பக்கத்தில் இருந்தேன், நபியுடைய சத்தத்தை நபி எந்த அளவுக்கு ஆவேசமான முறையில் பேசினார்கள் என்பதை நான் கேட்டேன். அதே போல பசாரி எத்தனையோ மனிதர்கள் கேட்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்தை பற்றி, நரகத்துடைய வெறுப்பை பற்றி மிகவும் ஆவேசமான முறையில் பேசினார். கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, நரகம் என்று பேசுகிறோம், இன்னும் எங்களோட உள்ளத்தில் நரகத்துடைய பயம் வரவில்லை. சொர்க்கத்தை பற்றி பேசுகிறோம், இன்னும் சொர்க்கத்துடைய அந்த இன்பம், அந்த ஆசையுடைய உள்ளத்தில் வரவில்லை. ஏன்? எந்த நாளும் நரகத்தை பற்றி கேள்விப்படுகிறோம், நரகத்துடைய பயங்கரமான வேதனைகளை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம், நரகத்துடைய சூட்டை பற்றி, நெருப்பை பற்றி நாங்கள் கேள்விப்படுகிறோம். சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தில் பாவங்கள் அதிகரித்து விட்டது, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கலைஞர்களாக மாறிவிட்டது, எங்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டது. அதனால் எவ்வளவு தான் மௌத்தை பற்றி சொன்னாலும், எவ்வளவு தான் நரகத்தை பற்றி சொன்னாலும், எவ்வளவு தான் சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி சொன்னாலும், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் வரவில்லை, வாழ்க்கையில மாற்றம் வரவில்லை. செஞ்ச பாவத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறோம், செய்யக்கூடிய பாவத்தை விடுவதற்கு கூட தயாராக இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பரில் அந்த குத்பாவில் ஒரே வார்த்தை பாவித்தார்கள். நபி அவர்கள் பாவித்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஅன்தர்துகும் நாரன் தலஃபா, நரக நெருப்பை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன், நரகத்துடைய நெருப்பை பற்றி உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, முழு சஹாபாக்களும் மூன்றே கையை வைத்து தேடி திரிந்து அழ ஆரம்பித்தார்கள். நரகத்தை பயந்து, நரகத்துடைய நெருப்பை பயந்து முழு சஹாபாக்களும் எவ்வளவு பெரிய தக்குவாதாரிகள், எவ்வளவு பெரிய ஈமான்தாரிகள், சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் நன்மாராயம் கூறிவிட்டார். இவர்கள் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் நன்மாராயம் கூறியிருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, இந்த சஹாபாக்கள் கூட நரக நெருப்பை பயந்தார்கள், அழுதார்கள், கதறினார்கள், யா அல்லாஹ் இந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று ஒவ்வொரு துணையின் பின்னாலே நபிமார்கள் சஹாபாக்கள் உருவாக்கினார். கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே, நரகம் என்றாலே நெருப்பு, நெருப்புக்கு அழகாக சொல்வார்கள், நான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் நான் என்ற வார்த்தையை அல்லாஹ்
நாளுக்கு நேரடியான அழுத்தம் நெருப்பு என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக விளக்கப்படுகிறார். மேலான நெருப்பு இருக்கும், கீழான நெருப்பு இருக்கும், வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கத்தாலே நெருப்பாகத்தான் இருக்கும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு மிகவும் பயங்கரமானது தான் நரகத்துடைய நெருப்பு இருப்பதால். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, கியாமத்துடைய நாளிலே அந்த நரகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆனில் சொல்கிறான், லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன் நாஸி அஜ்மஈன். மனிதர்களையும் ஜின்களையும் கொண்ட அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே நரகத்தை நிரப்பி விடுவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உலகத்தில் அமல்கள் செய்திருப்பார்கள், உலகத்தில் தஹஜ்ஜுத் தொழுதிருப்பார்கள், உலகத்தில் நிறைய நல்ல காரியங்கள் செய்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் நரகவாதிகளாக இருப்பார்கள். அவர் செஞ்ச அமல் யாருக்காகவும் செஞ்சு தெரியாது. நிறைய அமல்கள் செய்திருப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் நாங்கள் ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம பார்த்து கொள்வோம். இன்னொரு பக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை. கண்ணியமான சகோதரர்களே, இந்த 2 விடயத்திலையும் உலகத்தில் நாங்கள் சரியான முறையில் வாழ்ந்தால்தான் அல்லாஹ் எமக்கு உயர்தரமான சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். அந்த பயங்கரமான நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சும்மா தூக்கி நரகத்தை நிரப்ப மாட்டான். ஒரு மனிதனை தூக்கி சும்மா நரகத்தில் போட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்துடைய நெருப்பு எந்த அளவுக்கு பயங்கரமானது என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாருல்லாஹி முகதா, இந்த நெருப்பு அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு, கொழுந்து வெற்றி எரியக்கூடிய நெருப்பு. உலகத்துடைய நெருப்பை போல அல்ல. உலகத்தில் ஒரு மனிதன் மக்களுக்கு ஒரு நெருப்பை மூட்டினால் அந்த நெருப்புடைய சூட்டை எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, நாளை கியாமத்துடைய நாள் நரகத்துடைய நெருப்பு நாருல்லாஹி முகதா, அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊசித அலன் நார் அல்ஃப சனத்தின் ஹத்தா அஹ்மர்த. இந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் 1000 வருடங்கள் ஒரு நெருப்பை மூட்டுவான். 1000 வருடங்கள் நரகத்துடைய நெருப்பை 1000 வருடங்கள் மூட்டுவான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நெருப்பு சிவப்பு நிறமாக மாறும் வரைக்கும் அந்த நெருப்பை எரிந்து கொண்டே 1000 வருடங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நரகத்துடைய வாழ்க்கை 1000 வருடம், நரகத்துடைய 1000 வருடம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் 1000 வருடங்கள் அந்த நெருப்பை அல்லாஹ் மூடுவான். கண்ணியமான சகோதரர்களே, ஹத்தா அந்த நெருப்பு வெள்ளை நிறமாக மாறும் வரை, நெருப்பில் 10 நெருப்பு பக்கத்துக்கு இடவில்லை. அந்த நெருப்பு சிவப்பான நெருப்பு, சிவப்பு நிறமான நெருப்பு வெள்ளையாகும் வரைக்கும் இந்த நெருப்பு பத்திக் கொண்டே சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ثم أوقد عليها ألف سنة حتى أسودت. அந்த நெருப்பு இன்னும் 1000 வருடங்கள் அந்த நெருப்பை அல்லாஹ் மூட்டுவான். அந்த நெருப்பு கருப்பு நிறமாக மாறும் வரைக்கும் இருண்ட இருள், அதே போல அந்த அளவுக்கு அந்த நெருப்பு பத்தும் வரைக்கும், அந்த நெருப்பு மாறும் வரைக்கும், அந்த நெருப்பு அல்லாஹ் 3000 வருடங்கள் மூட்டினத்துக்கு பின்னால்தான் அல்லாஹ் நரகவாதிகளை தூக்கி நரகத்தில். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த நரகத்துடைய நெருப்பை தாங்கக்கூடிய உடம்பாயிருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நரகத்துடைய நரகவாசிகளுக்கு அல்லாஹ் அந்த நெருப்பை தாங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த நரகவாதிகளுடைய உடம்பை அல்லாஹ் நரகவாதிகளுடைய ஒரு பள்ளு ஊதுமலை அளவில். கண்ணியமான சகோதரர்களே, 32 பல்லை வைக்கிறதுக்காகவே அந்த மனிதனுடைய வாய் எவ்வளவு விசாலமானது. அந்த வாயை வைப்பதற்கு அந்த மனிதனுடைய முகம் தலை எவ்வளவு விசாலமானது. சகோதரர்
பெரியவர்களே, நரகவாதிகளுடைய தோள்கள் மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த மனிதன் எரிய எரிய அவனுடைய உடம்பு கரைய கரைய அவனுக்கு அல்லாஹ் புதிய தோள்களை கொடுத்துக் கொண்டே இருப்பான். பயங்கரமான கட்டம். இந்த நரகத்தை விட்டுத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு செய்தார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த நரகம் ஏற்பட்டதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுக்தா பி ஜஹன்னம யௌமல் கியாமா வலா 70,000 ஜிமாம் மஅ குல்லி ஜிமாம் 70,000 மலக்கின் யஜுருனஹா. 70,000 மலக்குமார்கள் அந்த நரகத்தை 70,000 கடிவாளங்கள் இடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் காட்டுகிறார். அந்த நரகத்தை இழுத்து வருவதற்கு ஒவ்வொரு கடிவாளங்களிலும் 70,000 கடிவாளங்களுக்கும் 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் காட்டுகிறார். அவ்வளவு விசாலதான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நரகத்தில் மனிதனை போட்டதும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல் முஜ்ரிமீன ஃபீ அஸாபி ஜஹன்னம காலிதூன். நிச்சயமான குற்றவாளிகள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர்கள் நரக வேதனையை என்றென்றும் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். சகோதரர்கள், நிரந்தர வேதனை. நரகத்தில் இருந்து அல்லாஹ் வெளியெடுக்க மாட்டான். லா யுஃபத்தரு அன்ஹும் வஹும் ஃபீஹி முப்லிஸூன். அவர்களுக்கு அந்த வேதனை கொஞ்சம் சரி குறைக்கவும் மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் இழந்து விடுவார்கள். இதற்கு பின்னால் என்னை நரகத்தை விட்டு என்னால் வெளியே போக முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுவான், வமா ஃபரன்னாஹும் வலாகின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمون. நாம் அவர்களுக்கு எந்த அநியாயமும் நாம் செய்யவில்லை. அவர்கள் தான் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். உலகத்தில் எவ்வளவு விடயங்கள், எவ்வளவு நல்ல காரியங்கள், எவ்வளவு குர்ஆனுடைய வசனங்கள், எத்தனை மக்கள் வீடு வந்து கட்டினார்கள், மஸ்ஜிதுக்கு வாங்க, தொழுங்க, இபாதத் செய்ய, பாவம் செய்ய வானம், எத்தனையோ நல்ல காரியங்கள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் செய்யக்கூடிய பாவத்தை அவர் விடல்ல, மக்களுக்கு அநியாயம் செய்வதை விடல்ல, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதை விடல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாள கியாமத்துடைய நாள் நரகவாதிகள் வனாதம் யா மாலிகு லியக்தி அலைனா ரப்புக். நாள கியாமத்துடைய நாளில நரகவாதிகள் கதறுவார்கள், யா மாலிக், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ எங்களை மௌத்தாகி இருக்கட்டுமே, எங்களை நீ மௌத்தாகி இருக்கட்டுமே, யா அல்லாஹ். எங்களால தாங்கிக் கொள்ள முடியாது, எங்களால தாங்கிக் கொள்ள முடியாது.